வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதே போல் தரணி போற்றும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலில் 29ஆம் ஆட்சியாண்டு, அதாவது அவரோட கிபி 1014ஆம் ஆண்டு கடைசி ஆட்சியாண்டில் கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட பஞ்சதேகமூர்த்தி அப்படிங்கிற செப்பு திருமேனி சம்மந்தப்பட்ட கல்வெட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு தஞ்சை பெரிய கோவிலில் தெற்கு புறத்தில் இருக்கிற திருச்சுற்று மாளிகையில் ஒரு தூணில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது. ஏற்கனவே இதே கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டு நான் நேற்று பதிவிட்டிருப்பேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு தான். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா அம்மன், அதாவது இந்த வட திருச்சுற்று மாளிகை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு அம்மன் சிலை அம்மன் கோவில் இருந்திருக்கு. அதே போல் ராஜராஜ சோழனுடைய குதிரை சேவகனாக இருந்தவர் தான் இந்த கோவிலில் உள்ள அனைத்து கல்வெட்டுகளையும் கல்லில் வெட்டி எழுதினவர். அதையும் நான் பதிவிட்டிருப்பேன். அந்த காணொலியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு தகவல். இன்றைக்கி பார்க்க போகிற கல்வெட்டும் ரொம்ப முக்கியமான தகவல். நாளைக்கு பார்க்க போகிற கல்வெட்டும் ரொம்ப 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 முக்கியமான தகவல். வாங்க கல்வெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இவர் யாருன்னா வாக்ச சிவான்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு பார்ப்போம். இந்த பஞ்சதேகமூர்த்திங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். தத்புருஷம், அகோரம், சத்யஜாதம், அப்புறம் வாமதேவம், ஈசானம் அப்படின்னு சிவனாருக்கு 5 வடிவத்தை சொல்லுவாங்க. இதில் முதல் 4 வடிவங்களில் திருமுகங்களை வந்து லிங்கத்திலே காணலாம். இப்போ லிங்க பானம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் பார்க்கலாம். இதில் ஈசான முகம், ஊர்த்துவ முகம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்த்துவ தாண்டவம்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இது வந்து பொதுவாக கோவில்கள் ரொம்ப கிடையாது. அதை நம்ம கற்பனையில் தான் எடுத்துக்கணும். தஞ்சாவூர் பகுதியில் சில கோவில்களில் தாமரை மலரில் அமர்ந்தவராக 4 திருமுகங்கள், இதுதான் நீங்கள் படத்தில் பார்க்குறது. 4 முகங்கள். பிரம்மனுக்கு எப்படி 4 முகங்கள் இருக்குமோ அதேமாதிரி சிவபெருமானுக்கும் இதே போல் 4 முகங்கள் இருக்கும். இதை வச்சு நம்ம உடனே இது பிரம்மன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இவரை வாக்ச சிவான்னு சொல்கிறாங்க. வாக்ச சிவா. இது சில கோவில்களில் செப்பு திருமணிகள்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவில் உள்ளே போனது கருவறை இருக்குது பார்த்தீங்களா, கருவறைக்கு அந்த பக்கம் கேட் மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் நிறைய செப்பு திருமணி இருக்கும். அதில் சில கோவிலில் நானே பார்த்துருக்கேன். இப்போ தான் அதுக்கு பேர் தெரியுது, வாக்ச சிவா. சிவபெருமானுக்கு 4 முகங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டு சாசனம் இதே இப்போ நம்ம பார்க்க போகிறதுல மாமன்னர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காருன்னா, செப்பு திருமேனி, அதாவது பஞ்சதேக மூர்த்தி, சிவனாரோட உருவமான அந்த திருமேனியை பஞ்சதேக மூர்த்தின்னு கொடுக்குறாரு. திருமேனியின் உயரம், வடிவம் இது எல்லாத்தையுமே துல்லியமாக அளந்து கல்வெட்டில் பொறிச்சிருக்கார் மாமன்னர். பிற்காலத்தில் இந்த திருமேனி, இப்போ நம்ம இந்த சிலை நம்மக்கிட்ட இல்லை, அந்த திருமேனி, அதாவது அந்த விக்ரம் கிடைக்க பெறாமல் போனால் கூட, அதாவது பின்னால் வந்து திருடிட்டு போனால் கூட அந்த விக்கிரகம் எப்படி இருந்திருக்கும், அந்த திருமேனி எப்படி இருக்குங்கிறத இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, பின்னால் வரவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு படையெடுப்பில் வேறு யாராவது வந்து இதை திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் இதை கல்லிலே வெட்டிட்டார். அதனால தான் கோவில் கல்வெட்டுகள் மிக மிக முக்கியமானது. அது வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, நம்முடைய வரலாறும் தொலைந்து போன பல மர்மங்களுக்கும் விடை கொடுக்குற ஒரு விஷயம். சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தி. இந்தியாவில் எந்த ஒரு கோவில்லையும் பஞ்சதேக மூர்த்தின்னு செப்பு திருமேனியே கிடையாது. அது இங்கே தான் இருந்திருக்கு, இப்போ இல்லை, இங்கேயும் இல்லை. ஆனால் கல்வெட்டு ஆதாரத்தோடு இருக்குது. அதை தான் இங்கே நம்ம சொல்ல வரோம். சரி, அதுக்கு அடுத்து சிவனாரோட 5 தேகங்கள், 5 தேகங்கள்னால் 5 உருவங்கள், 5 சிலையாக இருக்கும். அதை இணைச்சி செப்பு சிலை வடிவில் ஒரு உருவமாக செய்து வழிபட்டிருக்கிறார் ராஜராஜ சோழன். 5 திருவுருவங்களையும் தனித்தனியே வடித்து விமானத்தின் கோட்டப்பகுதியில் வைத்து விமானத்தையே சிவலிங்கமாக காட்டி மகிழ்ந்திருக்கிறார். சிவனாரின் அந்த 5 வடிவங்களை பெரிய கோவில் தவிர வேறு எந்த ஆலயத்திலும் தரிசிக்க வாய்ப்பில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வடிவம் இப்போ நம்ம சொன்ன தத்புருஷம், வாமதேவம் சொன்ன பார்த்திங்களா, இவங்க எல்லாருக்குமே அந்த கருவறை மேல் கோட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விமான கோட்டம், அது மேலே ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி சிற்பங்களை அமைச்சிருக்காரு. அது அப்படியே நீங்கள் 5 இதையும் பார்த்துட்டு வந்து அந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு சதாசிவ லிங்க மூர்த்தியாக தெரியும். இதுதான் விஷயம். அதுவே ஒரு லிங்க அமைப்பு தான். நீங்கள் பார்க்குற அந்த 216 அடி கோபுரமே ஒரு லிங்க வடிவம் தான். இப்போ அந்த 5 வடிவங்களையும் தனித்தனியாக பார்த்துட்டு கல்வெட்டுக்கு வரும். இந்த அவதாரத்துக்கு இதுதாங்க முதல் அவதாரம். இவர் பேர் என்ன? தத்புருஷர். மூலவர் பெருவுடையாரை வணங்கிட்டு அர்த்த மண்டபம் வழியாக தெற்கு வாசல், நான் சொல்கிற மாதிரி வாங்க, தெற்கு வாசலுக்கு வர வழியில் கிழக்கு புற கோட்டம், அடுத்து கிழக்கு புற கோட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் தத்புருஷ மூர்த்தின்னு சொல்கிறாங்க. தத்புருஷ மூர்த்தியும் விமானத்துடைய தெற்கு புறம் அதில் இருக்கக்கூடிய கோட்டத்தில் அகோரமூர்த்தி, இவர் 2வது வடிவம். இதில் தத்புருஷர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 கரங்களில் மான், அப்புறம் மலுன்னா அந்த ஆயுதம் மாதிரி அதை ஏந்தி முன் இடது கரத்தை அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து மாதுளம் பழத்தை வச்சுட்டு வலது கரத்தில் வந்து அபய முத்திரையை கட்டுவார். இவர் தான் தத்புருஷர். கோவிலில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அதுக்கான இதை தான் சொல்கிறேன். அர்த்த மண்டபம் வழியாக தெற்கு வாசலுக்கு வர வழியில் கிழக்கு புற கோட்டத்தில் தான் இந்த தத்புருஷ மூர்த்தி இருக்கார். விமானத்தோட தெற்கு புற கோட்டத்தில் அகோரமூர்த்தி இருக்கார். இந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்து சத்யஜாதம், அதுக்கப்புறம் வாமதேவர்,
ஈசானமூர்த்தியோட சிற்பம் எனக்கு கிடைக்கல, அது நான் கடைசியாக சொல்கிறேன். இவர் தாங்க வந்து பார்த்திங்கன்னா அகோரமூர்த்தி. அகோரமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் முழுவதும் பாம்புகளை ஆபரணம் போல் சூடிக்கொண்டு 8 திருக்கரங்களும், அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், தெரியாது, அவ்வளோவா தெரியாது. ஆனால் 8 கரங்கள் அவருக்கு இருக்கும், மீசை இருக்கும், எடுப்பாக மீசை இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தாலே தெரியும், எடுப்பான மீசையும் இவர் தான் அகோரமூர்த்தி. இந்த அகோரமூர்த்தியோட திருவுருவம் வந்து எங்கே இருக்குன்னா திருவெண்காடில் இருக்குது. திருவெண்காடு போனீங்கன்னா தெரியும். திருவெண்காடில் அகோரமூர்த்தின்னு ஒரு தனி சன்னதியே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ருத்ரபாதம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த அகோரமூர்த்தியை சம்மந்தப்பட்டு தான் சொல்லுவாங்க. இது ஈசனாரோட உக்கிர வடிவங்கள் இது ஒன்று. அதுக்கடுத்து இது வந்து சத்யோஜாதம்னு சொல்லுவாங்க. சத்யோஜாதம் இது என்னென்னா விமானத்தோட மேற்கு கோட்டத்தில் பின்னரு கரங்களில் 2 கரம் இருக்குது பார்த்தீங்களா, கைகள், அதுக்கு பின்பக்கத்தில் மான் மலு இது 2த்தையும் ஏந்தி முன்னிரு கரங்களில் அபயவரதம், அந்த அபய முத்திரையை காட்டுறது தான் சத்யோஜாத மூர்த்தின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவரும் வந்து தத்புருஷரும் இவரும் ஒரே மாதிரி தான். இது நீங்கள் கோவிலில் உள்ள அந்த மேல் கருவறை விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்த்தாலே சில கோவில்கள் இதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கும்பகோணம் நாகேஸ்வரம் கோயிலில் கூட இந்த மாதிரி அமைப்பு பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து வரவர் வந்து பார்த்திங்கன்னா வாமதேவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டத்தின் வடக்கில், அதாவது அந்த கோட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு வடக்கு பக்கத்தில் பின் 2 கரங்களில் வந்து மான் மலுவை ஏந்தி முன்னிரு கரங்களில் வாளும் கேடயமும், இவர் அபயமுத்திரை காட்டில் வாளும் கேடயம் வச்சிருக்கிற பேர் வாமதேவமூர்த்தி. அவர் தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. விமானத்தின் வடக்கீழ் திசையில், அதாவது வடகிழக்கு அப்படி படிக்கணும், வடக்கீழ் திசையில் அர்த்த மண்டபம் செல்லும் வாசலுக்கு அருகில் ஒரு கோட்டம் இருக்குது. அந்த கோட்டத்தில் தான் வலது கருத்தில் ஒரு பெரிய திரிசூலத்தை வச்சுக்கிட்டு இடது கருத்தில் இடுப்பில் வச்சபடி இருக்கிறவர் தான் ஈசானமூர்த்தி. இவரோட சிற்பம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மூர்த்திகள் இப்போ நம்ம சொன்ன பார்த்திங்களா, அந்த 5 மூர்த்திகள் இவங்களை தரிசிச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த 216 அடி உயர விமானத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சதாசிவலிங்க திருவடிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது என்னன்னு நான் சொல்கிறேன். இதுதான் சதாசிவலிங்க வடிவம். இது கோவில் மேலே இருக்குது, எல்லா கோவிலையும் இது பார்க்க முடியும். கிழக்கு ராஜகோபுரமான கேரளாந்தகன் உள்ள நுழைவோம் பார்த்தீங்களா, ஒரு நுழைவாயில் பெருசாக இருக்கும்ல, நம்மளை கூட செக் பண்ணுவாங்களே, அதுதான் கேரளாந்தகன் நுழைவாயில். அதோட மேல் நிலையில் வட திசையிலும் மேற்கு திசையிலும் 10 கரங்கள் 5 தலைகளும் கூடிய சதாசிவமூர்த்தியின் சுதை வடிவங்கள் தான் இது. இது கொஞ்சம் சில கோவிலில் நிறையாவே இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் தலைகள், அப்புறம் மேலே ஒரே ஒரு தலையோடு முடியும். இதை தான் சதாசிவமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் அமைஞ்சிருக்குங்கிறது மூலமாக பஞ்சதேக மூர்த்திகளையும் புரிஞ்சிக்க முடியும். திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் சதாசிவலிங்கத்தோட சிறப்பை வந்து திருமூலர் சொல்கிறார். திருஞான சம்பந்தர் கூட பார்த்திங்கன்னா திருவாஞ்சிய பதிகம், திருவாஞ்சியம்ங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது, திருவாஞ்சியம் சொல்லுவாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா உடல் அஞ்சினர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியும், திருநாவுக்கரசர் வந்து திருவதிகை இருக்குது பார்த்திங்களா, பண்ருட்டி பக்கத்தில், அந்த வீரட்டானத்து பதிகத்தில் 5 நாள் பொழிந்த சென்னி அதிகை வீரட்டினரை, அதிகைனா திருவதிகையை தான் சொல்கிறாரு. அதாவது சதாசிவமூர்த்தியை வந்து அந்த திருவதிகையோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இப்போ சொன்ன 5 இதுவுமே ருத்ர வடிவம்னு அர்த்தம். அதாவது ருத்ர வடிவத்தில் உள்ள சாமிகள், அதை தான் இந்த ஒன்றா இணைச்சி பஞ்சதேக மூர்த்தின்னு நம்ம ராஜராஜனும் செப்பு திருமேனி உருவாக்கியிருக்கார். இது பொதுவாக கோவில்களை இந்த மாதிரி அமைப்பே இல்லை, இது இவராக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கார் போல், தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா இணைச்சிருக்கார். இதுதாங்க அந்த அமைப்பு, இதுதான் பஞ்சதேக மூர்த்தி. இப்போ கல்வெட்டுக்கு வரும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் கோயிலில் யாண்டு 29வது வரை எழுந்தருளுவித்த செப்பு திருமேனி உடையார் கோயிலில் முளத்தால் அளந்து கல்லில் வெட்டின. விளக்கம். மங்களம் உண்டாகட்டும். உடையார் மாமன்னர் ராஜராஜ சோழன் தாம் கட்டிய தஞ்சை ராஜராஜேஸ்வரம் உடையார் கோவிலில், அதாவது பெரிய கோவிலில் அவரது 29ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1014 வரை செய்து கொடுத்த, அதாவது எழுந்தருளுவித்த செப்பு திருமேனி இக்கோவிலில் உள்ள முளம்னா நம்ம முளம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவில் அளந்து கல்லில் வெட்டின செய்தி. இதை தான் இப்போ பார்க்குறோம். இந்த கல்வெட்டை கூட யார் எழுதியிருப்பார்னா, நம்ம போன பதிவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரவி பாலூருடையார், அவர் தான் வெட்டியிருப்பார். ஸோ அவர் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோவிலில் உள்ள அனைத்து சோழர் கால கல்வெட்டுகளையும் எழுதினவர் யார்? ரவி பாலூருடையார். அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வேறு யாராவது எழுதியிருக்கலாம். அதை நம்ம பாண்டிய மன்னர்கள் கல்வெட்டு ஏதாவது கிடச்சா மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே, அதுவும் முக்கியமாக ஒரு 25வது ஆட்சியாண்டுலேருந்து 29வது ஆட்சியாண்டு வரைக்கும் இவர் தான் எழுதியிருக்கார். நீங்கள் ரவி பாலூருடையாரோட கல்வெட்டு நிறையவே இங்கே கிடைக்குது. இந்த ஒரு நேர்த்தி பார்த்த ஒரு கல்வெட்டும் இன்னொரு கல்வெட்டுலேயும் இவர் பேர் வருது. ஸோ அதனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் சொல்லப்படுற செய்தி இன்னொரு கல்வெட்டோட லிங்க் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டு செய்தி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு கோவிலோட கூட லிங்க் ஆகும். ஏன்னா தலைநகரமாக இருந்திருக்குல்ல. ஸோ அந்த காரணத்தினால தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகள் மிக முக்கியமானது.
அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சதேக மூர்த்திகளில் பாதாந்தி கேசாந்தம் 20 விரலே 4 தோரை உசரத்து 10 ஸ்ரீஹஸ்தம் உடையராக கனமாக எழுந்தருள் வித்து திருமேனி ஒருவர். விளக்கம் முதல்ல இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அங்குலங்கிறது 3 சென்டிமீட்டர், ஒரு விரல்ங்கிறது 0.75 அங்குலம், அது 2.25 சென்டிமீட்டரு, ஒரு விரல்ங்கிறது 8 தோரை, ஒரு தோரைங்கிறது 0.281 சென்டிமீட்டர். இப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, பஞ்சதேக மூர்த்திகளில் உள்ள ஒரு சிலைக்கு பெருசாக ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சிலைக்கு பாதம் முதல் தலைவரை, அதாவது பாதாந்தி கேசாந்தம் எவ்வளோ உயரம்னா 22.5 விரல், அதாவது 51 சென்டிமீட்டர் உசரத்தில் 10 கைகள், அவருக்கு 10 கை இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும், 10 கைகள் கொண்டவராக, அதாவது 10 ஸ்ரீஹஸ்தம் உடையராகன்னு சொல்லி மிக கனமாக செய்வித்த, கனமாகனா கொஞ்சம் வெயிட்டாக செஞ்ச அப்படின்னு அர்த்தம், எழுந்தருள் வித்த திருமேனி ஒருவரும். இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது வந்து அந்த பெரிய சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலைக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மொத்தம் 10 கரங்கள் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.5 விரல், அவ்வளோ ஒசரத்தில் கட்டி இது பண்ணுறாங்க. அப்படின்னா 51 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டரில் பாதி, சரிங்களா. இது அந்த பெரிய சிலை அமைப்புக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோடு கூட 4 முகத்திலும் பாதாந்தி கேசாந்தம் 14 விரல் உசரத்து 4 ஸ்ரீஹஸ்தங்கள் உடையர்களாக கனமாக எழுந்தருள் வித்த திருமேனி 4. இப்போ கீழே 4 பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முதலில் சொல்லப்பட்ட பெரிய திருமேனியோடு கூடவே கீழே 4 பக்கத்துலேயும், அதாவது 4 பக்கத்துலேயும் 4 சிலைகள் வைக்கிறாங்க. வச்சு 4 முகத்திலும் சொல்லி பாதம் முதல் தலைவரை, அதாவது பாதாந்தி கேசாந்தம் எவ்வளோ உயரம், அதுங்களை ஒவ்வொரு சிலைக்கும் எவ்வளோ உயரம்னா 14 விரல், அதாவது 32 சென்டிமீட்டர். சொன்னது அது முன்னாடி எவ்வளவு 51 சென்டிமீட்டர், இப்போ சொல்கிறது 32 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட 2 கைகள் கொண்ட. அப்போ கீழே உள்ள 4 சிலைகள்லையும் ஒவ்வொரு சிலைக்கும் 2 கைகள். அப்போ மொத்தம் எத்தனை கைகள் வருது? 8 கைகள். அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா, 4 ஸ்ரீஹஸ்தங்கள் உடையவர்களாக, 4னா 8 தானே, அதை தான் இப்படி சொல்கிறாங்க. சொல்லி மிக கனமாக செய்வித்த சிறிய திருமேனி 4. ஏற்கனவே எவ்வளோ சொன்னாங்க? ஒரு திருமேனி. அந்த ஒரு திருமேனி கூடவே கீழே எத்தனை திருமேனிகள்? 4 திருமேனிகள். இதில் மேலே உள்ள இந்த திருமணியை தான் தத்புருஷர்னு எடுத்துக்கலாம். பட் அவர் என்னென்ன பேருங்கிறது நமக்கு சொல்லலை. அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து அந்த 5 திருமுக வடிவங்களை வந்து எடுத்து தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த மேலே இருக்கிற திருமேனி வந்து பார்த்திங்கன்னா ஈசானமூர்த்தியாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இவர் எழுந்தருளி நின்ற மூவிரலை 4 தோரை உசரத்து 10 விரலை 4 தோரை சமசதுரத்து பத்மபீடம் 1. அதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 மூர்த்திகளும் நிற்கிறதுக்கு ஏதுவாக ஒரு இது வேணும்ல, ஒரு பீடம் வேணும்ல, அது எவ்வளோ இதுன்னு பாருங்கள். 3 விரல் 4 தோரை, அதாவது 6.75 சென்டிமீட்டருங்கிறது 3 விரல், 4 தோரைங்கிறது 1.124 சென்டிமீட்டர், கூட்டினா 7.87 சென்டிமீட்டர் வருது. அது உயரம். 15 விரல் 4 தோரை மொத்தமாக கூட்டினீங்கன்னா 34.874 சென்டிமீட்டர் வருது கொண்ட சம அளவு சதுரம்னா ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள பத்மபீடம். அதை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறது, கீழே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது பேர் பத்மபீடம். அதையும் போட்டு எல்லாத்தையும் இணைச்சி ஒரு செப்பு திருமேனியை செஞ்சு கொடுத்துருக்கிறார். யார்? மாமன்னர் ராஜராஜ சோழன். இந்த செப்பு திருமேனி இன்றைக்கி இருக்கானா? கிடையாது, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி முக்கால்வாசி செப்பு திருமேனி இல்லை, ஆனால் அந்த முக்கால்வாசி செப்பு திருமேனி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் இந்த கல்வெட்டுகள்லாம். இது எதுக்கு நம்ம உட்காந்து மெனக்கட்டு எல்லோரும் இப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இதை மாதிரி விஷயங்கள் தான் நம்முடைய வரலாற்றை மீட்டு கொடுக்கும். இதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தலாம், நிறைய முயற்சிகள் எடுக்கலாம், நிறைய கண்டுபிடிக்கலாம். அதுக்காக சொல்லப்படுதான். சரி, அடுத்த பதிவில் மாமன்னர் ராஜராஜ சோழன் இதே கோவிலில் தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு செப்பு திருமேனி, அது இன்னும் பல விஷயங்களை சொல்லுது. அந்த கல்வெட்டையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னது கூட பார்த்திங்கன்னா நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அடுத்த ஒரு கல்வெட்டு வருது பாருங்கள், அது இன்னும் பல விஷயங்களை சொல்லும். அந்த விஷயங்கள் சொல்கிறது தான் நான் எப்படி அதை இன்னும் எலாபரேட்டாக 20 நிமிஷம் கூட ஆகும். சரி, பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எலாபரேட்டாக சொல்ல பார்க்குறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.